ஹாய், பிளானே பண்ணாமல் ஒரு சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக என் பையன் ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தான். அதில் தான் இந்த சேவிங்ஸ் வீடியோ உருவாச்சுங்க. அவனோட உண்டியலை ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான். முதல்ல அந்த காரணம் என்னன்னு சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக ஆடிப்பெருக்கன்னைக்கு நாங்கள் வெளியே போகலாம், நான் ஒரு பாக்ஸும் அப்புறம் ஏதோ ஒரு வித்தியாசமான எரேசர் கேட்டிருந்தாங்க. அது ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு, அந்த பாக்ஸ் பேரும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நான் வாங்கி தரேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வெளியே போகலாம், போயிட்டு அப்போ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் பையன்கிட்ட. அப்புறம் என்ன சொன்னேன்னா, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணனா, அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா சீக்கிரம் வேலை முடிச்சிடலாம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கிஃப்டாக நான் உனக்கு பாக்ஸும் எரேசரும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தான். நான் சும்மா சொன்னேன், சரி நம்ம அவுட்டிங் போகிறப்ப அந்த பாக்ஸ் வாங்கிக்கலாம் நீ, ஏன்னா அதை எப்படி அவன் பத்திரமா வச்சுக்க போகிறதில்ல. எரேசர் 5 ரூபாய் வாங்கி கொடுத்தாலே அதை கிறுக்கி அங்கே தூக்கி போட்டு இங்கே தூக்கி போட்டு ஓட்டை பண்ணி ஏதாவது பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவான். ஸோ நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம அவுட்டிங் போகிறப்போ வாங்கி தரேன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வாங்கி தரணுமே அவுட்டிங் போனால். அவர் வேறு மனசில் பதிச்சுக்குவார், அம்மா இன்றைக்கி வாங்கி தருவாங்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட காசு இல்லை தங்கம், அம்மா காசெல்லாம் தீர்ந்து போச்சு, அம்மா கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபா வச்சு வாங்க முடியாது, அந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு 300 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரிம்மா, இல்லைன்னா எனக்கு எரேசர் மட்டும் வாங்கித்தான் அப்படின்னு சொன்னான் என் பையன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, சரி தங்கம், நம்ம வேணால் அப்பா கிட்ட ஒரு 200 ருபீஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்னென்னா அவங்க அப்பா அப்போ தான் அவனை ரொம்ப திட்டியிருந்தாங்க, அதனால அப்பா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைம்மா, அப்பா கிட்ட வாங்க வேண்டாம், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் உனக்கு என்னோடய காசு கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கீழே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்த உடனே என் பையன் ஓடி போய் அவனோட உண்டியல் எடுத்துகிட்டு இருமா, இதில் எவ்வளோ காசு இருக்குது பார்க்கலாம், உனக்கு வேணுங்கிற அளவு இதில் இருக்க காசு எடுத்துக்கோ, அப்புறம் மீதி வேணும்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கவுண்ட் பண்ணுறேன்னு அவனே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அந்த காயின் எல்லாமே எடுத்து வச்சிட்டான். எந்த ஐடியாவுமே இல்லை. சரி, ஓகே, பையனுக்கு எப்படியோ ஒன்று அவன்கிட்ட மணி இருக்குது, அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், அம்மா கஷ்டப்படும் போது அந்த மணி எடுத்து கொடுக்கலான்ற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான், சரி ஓகே எவ்வளோ தான் இருக்குது மொத்தமாக அப்படின்னு கவுண்ட் பண்ணிடலாம் கையோடன்னு எல்லாமே எடுத்து காமிமா அப்படின்னா. ஏன்னா அவன் வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எடுத்துருப்பான் போல். எடுத்து ஓப்பன் பண்ணி எனக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதனால சரி, ஓகே, வீடியோவாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்தேங்க. ஃபைனலாக எல்லா காசுமே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தோம். 1850 சம்திங், 850 நோட் மட்டும் இருந்துச்சுங்க. காயின் கவுண்ட் பண்ணல, காயின் எல்லாத்தையுமே திரும்பவும் எடுத்து அவன் பாக்ஸ்லேயே போட்டுட்டோம். அப்புறம் எனக்கு கவுண்ட் பண்ண என்ன யோசனை வந்துச்சுன்னா, இவனுக்கு இந்த காசை இப்படியே வச்சு என்ன பண்ண போகிறோம், ரொம்ப நாளாக சேவ் பண்ணிட்டுருக்கான், ரொம்ப நாளாக இவன் உண்டியல் எடுத்து ஓப்பனே பண்ணல. நாங்கள் சரி ரொம்ப நாளாக இந்த சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கா, அது அப்படியே காசாக வச்சு என்ன பண்ண போகிறோம், இதை பேசாமல் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு யோசித்தேங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே, ஏதாவது சில்வர் காயின் மாதிரி வாங்கி கொடுத்துடலாம், ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து கவுண்ட் பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேங்க. சின்ன குட்டியும் சேர்ந்து அவன் உண்டியலும் எடுத்துகிட்டு நானும் கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவனோடது கவுண்ட் பண்ணலைங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பெரிய குட்டி இது மட்டும் கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த காசை நான் வாங்கி வச்சுட்டேங்க. இது மட்டும் வச்சுக்கோமா நீ பாக்ஸ் வாங்குறதுக்குன்னு எனக்கு கொடுத்தா, பட் நான் எல்லாமே எடுத்துக்கலாம் தாங்க, நான் உனக்கு இதை விட ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன், அது இன்னும் வேல்யூபிள் ஆயிரும், உனக்கு பெருசாகி ஏதாவது தேவைப்படுதுன்னு யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிக காசாக கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், நீ இதெல்லாம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ மறுபடியும் சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் என் பையன்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணான், அப்புறம் கொடுத்துட்டா. சரிம்மா, அப்போ நான் எனக்கு ஏதாவது ஜாப் கொடு, நான் டெய்லியும் அந்த ஜாப் பண்ணி நான் உங்ககிட்ட காசு வாங்கி நான் இன்னைக்கு சேர்த்து வச்சிடுறேன், சீக்கிரமாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. எப்படியாவது ஒன்று
மணி சேவ் பண்ணணுன்ற அவனுக்கு மைண்ட் செட் வந்துடுச்சு. நிறைய காசு சேர்த்து வச்சா ஏதாவது ஆசைப்படுற பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆசையும் வந்துடுச்சுங்க அவனுக்கு. ஃபைனலாக நான் சில்வர் காயினும் வாங்கலைங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஜிஆர்டி ஆப் தான் என்கிட்ட இருக்குது இல்லைங்களா, ஜிஆர்டி ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கோல்டு காயினு 100 மில்லி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 1898 ருபீஸில் இருந்துச்சுங்க 100 மில்லி காயின். ஆக்சுவலாக அதை விட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வத்தில் ஆர்டர் பண்ணிட்டேன். இனி வந்ததுக்கப்புறம் அந்த காயினை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதோட டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்கி கொடுத்துட்றேங்கன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமா ஃபைனலாக கோல்டே வாங்கி கொடுன்னு அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. ஃபைனலாக தேடி பார்த்து அது செட் ஆனனால சரி 100 மில்லின்றது ரொம்ப கம்மி இல்லை, சரி கோல்டோட வேல்யூ நாட் பேட், ஒரு அதிகமாக இருக்குது, ஒரு நிலையில் இருக்கும், அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு சேஃப்டி ஃபண்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபைனலாக 100 ml காயின் ஆர்டர் பண்ணிட்டேங்க. என் பையன்கிட்ட 3 உண்டியல் இருக்குது. ஆக்சுவலாக கிஃப்டாக வந்ததே ஒரு 2-3 உண்டியல், அது போக அவங்க அப்பா கிஃப்ட் கொடுத்த உண்டியல் இதுங்க. ஸோ மற்ற உண்டியல்லையும் கொஞ்சம் மணி வச்சுருக்கா, ஒரு 1000-2000. ஸோ அதை எல்லாமே சில்வர் காயினாகவும் கோல்டு காயினாகவும் கொஞ்சம் வேல்யூபிள் காயினாக வாங்கி வச்சுக்கலான்னு நீ யோசிச்சுட்ருக்கேன். உடனே பண்ணலைங்க, கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இதையெல்லாம் எனக்கு வந்து நிறைய செலவு இருக்குது. மற்றபடி ஒரு சிலர்கிட்ட கை மாற்று வாங்குறது அந்த மாதிரி செலவுமே இருக்குது. அதெல்லாம் நான் இந்த மணியெல்லாம் எடுத்தேன்னா ஈஸியாக அடைச்சிடலாம். பட் அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. என்றைக்குமே சேவிங்ஸை வந்து கடன் அடைக்கிறதுக்கும் மற்ற செலவுகளை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். இன்றைக்கி சேர்த்து வைக்கிறத நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்னும் டபுள் ஆக்கணும், இல்லைன்னா ஃப்யூச்சருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டலாக மாற்றி வைக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருங்க. அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ் ஆகும் எப்போவுமே. இல்லைன்னா வேஸ்ட்டு தான் நீங்கள் சேர்த்து வைக்கிறதே. ஆல்சோ என்னென்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. குழந்தைங்க வந்து இப்போ கற்றுக்கிறது தான் பெருசானாலும், இப்போ செலவு பண்ண மட்டும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா சரி உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ, அதையே உள்ளே வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் எப்போவுமே பிடிச்சது வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். இப்போ சேர்த்து வச்சாதான் நாளைக்கு பெருசாக உனக்கு பிடிச்சது வாங்க முடியும். நான் இன்றைக்குமே சொல்லுவேன் என் பையன்கிட்ட, நீயே உனக்கு பிடிச்ச காரு வீடெல்லாம் வாங்கணுன்னா நீ நிறைய காசு சேர்த்து வைக்கணும் தங்கம், அதனால் நீயே சேர்த்து வச்சுக்கோ, அம்மா அப்பானால ஃபுல்லாக சேவ் பண்ணி உனக்கு எல்லாமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ அவனுக்கு ஆர்வமும் ரொம்ப அதிகமாயிட்டே போதுங்க சேர்த்து வைக்கணும்னு. ஓகே, பாய்.